வணக்கம் உறவுகள், நண்பர்கள், தம் சொந்தங்கள்லாம் நீங்கள் எப்படி இருக்கிறீங்க? நல்லபடியாக இருப்பீங்க நான் நினைக்கிறேன். நானும் அதே போல் நல்ல சுகபலத்தோடு இருக்க தேவன் கிருபை செய்தார். இதா பாருங்க, இவ்வளோ தண்ணி முடிச்சிருக்கிறேன். எல்லாம் செய்து ஜிம் எல்லாம் செய்து திருப்பி முடிச்சு கொண்டு வெளியேறதுக்கு ஆயத்தமாயிட்டேன். இவ்வளவு தண்ணி இருந்தது, இப்போ இவ்வளவு தான் இருக்குது. இவ்வளவும் குடிச்சிட்டேன். இப்போ ஏன் தண்ணியை குடிச்சேன்னு சொல்லி சொல்கிறேன். அந்த தூரத்துக்கு இன்றைக்கு எக்ஸசைஸ் செய்து அப்படியே அமைதியாகிட்டு இந்த பதிவை வச்சுட்டு அடுத்தபடியாக சாப்பாட்டுக்குரிய ஆயத்தத்தை பார்க்க வேண்டும். அதே போல் என்னென்று சொன்னால், இப்போ ஒரு மனிதன் தன்னுடைய தேக பலத்துக்கு ஒரு குறைஞ்சது ஒரு 75 கிலோவை தூக்கலாம்ன்ற வையங்களை. அப்போ 250 கிலோ ஒரேடியாக தூக்கணும்டா இப்படி இருக்கும். அந்த மாதிரி தான் 2 நாள் என்னுடைய நிலை இருந்தது. ஆனால் அப்படி இருந்தும் தேவன் என்னோடு கூட இருந்தார். எவ்வளவோ நண்பர்கள் இருக்கலாம், உறவுகள் இருக்கலாம், சொந்தங்கள் இருக்கலாம். ஆனால் தேவன் ஒருவரே என்னோட 2 நாளும் கூட இருந்தார். ஏன் சொல்லுகிறேன் சொல்லுங்க பாப்போம். பால் கொடுக்கிற தாய் கூட தன் பிள்ளையை மறந்தாலும் தேவன் நான் ஒரு நாளும் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்கிறார். அப்படியான தேவன் இந்த 2 நாளும் என்னோடு இருந்து என்னை மிக அற்புதமாக எல்லா இடத்திலும் பாதுகாத்து வேலியடைத்து என்னை தன் பக்கமாக அரவணைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். நான் இப்போ ஒரு கதையை உங்களுக்கு சொல்லிவிட்டு கடந்து செல்லுகிறேன். நான் வேதத்தை அதிகம் படித்து கொண்டிருக்கிறேன். அதிகமாக பாரப்பட்டு எல்லா விடயத்துக்காக நான் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறேன். படிக்கும் பொழுது நான் சிம்சோனுடைய கதையை பிரியமாக படித்தேன். சிம்சோனுடைய கதையை படிக்கும் பொழுது 2 பேரை நான் உங்களுக்கு நினைவு கூறிவிட்டு சொல்லுகிறேன். பிடல் காஸ்டோ, சேகூரா. இங்கால சிம்சோன். பெண் விடுதலைக்காக போராடியவர் சேகூரா. அவர் பெய்வா நாட்டை சேர்ந்தவர். பெய்வா இல்லை, கீவா நாட்டை சேர்ந்தவர். பெய்வா கொலண்ட், கீவா நாட்டை சேர்ந்தவர். இவருடைய போராட்டம் எப்படி இருந்தென்று சொன்னால், சேகூரானுடைய போராட்டம் எல்லா நாடுகளுக்கும் சென்று தன்னுடைய நாட்டை முன்னுக்கு கொண்டு நிலைநிறுத்த வேண்டும் என்று சொல்லி விருப்பப்பட்டு ஒரு பெரிய ஒரு போராளியாக பலம் வந்தவர் தான் சேகூரா. அந்த சேகூராவுக்கு பக்கபலமாக இருந்தவர் யாரென்று கேட்டால் பெடல் காஸ்டோ. அவர் தான் அவருக்கு பக்கபலமாக இருந்தார். இப்படி இருந்து இவர் சுற்றி எல்லா இடம் வந்து கொண்டிருக்கும் பொழுது சேகூராவை தேடத் தொடங்கி விட்டார்கள். ஏன் தேடுகிறார்கள் என்று சொன்னால், அவர் பெரிய ஒரு போராளி ஆகிவிட்டார். அவர் பக்கமாக உலகத்தில் பாதி கீபாவுக்கு அப்படியே ஈடுபட்டு வந்து கொண்டிருக்குது. அப்போ கீபா நாட்டை தங்களுடைய வசப்படுத்தணும் என்று சொல்லி சேகூராவின் பெடல் காஸ்டோ நினைக்கிற பொழுது யாரை தூக்கலாம் என்று சொல்லி எதிராளிகள் தேடிக்கொண்டிருக்கிறார்கள். தேடிக்கொண்டிருக்கும் பொழுது எல்லா விதத்திலும் சேகுராவை தூக்குவதற்கு வழிவைத்தார்கள். ஆனால் சேகுராவோ எல்லா விடயத்திலும் இருந்து அவர் நிதானமாக வெளியேறி கொண்டே இருந்தார். ஆனால் அவர் ஒரு இடத்தில் போய் ஒரு ஆடு மேய்க்கிற பெண்ணோடு ஒரு பாடசாலையில் அவர் அந்த ஆடு மேய்க்கிற பெண்ணோடு தன்னுடைய சில விடயத்தை பகிர்ந்து கொள்கிறார். பகிர்ந்து கொள்ளும் பொழுது அந்த பெண்மணியை அவர் முழுமையாக நம்பினார். நம்பி எல்லாத்தையும் பகிர்ந்து கொள்ளும் பொழுது அவர் சற்று அயர்ந்து தூங்கி கொண்டிருந்தார். சேகூரா தூங்கி கொண்டு இருக்கும் பொழுது அவரை சுற்றி வளைத்து எதிராளிகள் அவரை பிடித்து விட்டார்கள். பிடித்தவுடன் சேகூரா அப்பொழுது சற்று நேரத்துக்கு பிறகு அந்த பெண்மணி அந்த இடத்துக்கு வருவதை அவர் கண்டது. 2 கரங்களையும் விரித்து தனக்கு உங்களுடைய தீர்ப்பை தரும்படி கேட்டிருந்தார். அந்த தீர்ப்பு என்னென்று சொல்லி சேகூராவை தெரிந்தவர்களுக்கு தெரியும். அது நலமாயிருக்கும் என்று நான் நம்புகிறேன். அவர் சேகூரா உலகத்தோடு வாழ்ந்தவர். உலகத்து காரியத்தோடு அது அப்படியே கடந்து போகட்டும். இப்போ நான் சிம்சோனுடைய கதைக்குள் வருகிறேன். சிம்சோன் அவருடைய தாய் தகப்பன் நீண்ட காலமாக அவர்களுக்கு குழந்தை இல்லை. அவருடைய பேரை சொல்லுவதற்கு சொல்லலாம். ஆனால் உங்களுக்கு தாய் தகப்பன் என்று சொல்லும் பொழுது சுருக்கமாக விளங்கும்.
அப்போ அவர்களுக்கு நீண்ட காலமாக சிம்சோனுடைய தாய் தகப்பனுக்கு குழந்தைகள் இல்லை. இருக்கும் பொழுது அவர்கள் தேவனிடத்தில் முழங்கால் படியிட்டு சிம்சோனுடைய அப்பா அம்மா பாரப்பட்டு ஜெபிக்கிறார்கள். தேவரீர் எனக்கு ஒரு ஆண் குழந்தையை குடும் என்று சொல்லி பாரப்பட்டு ஜெபிக்கிறார்கள். ஜெபிக்கும் பொழுது தேவன் அவர்கள் மத்தியில் இடைப்படுகிறார். எங்கே என் நாமத்தின் நிமித்தம் இருவர் கூடுகிறீர்களோ அங்கே நான் வாசம் செய்வேன் என்று சொல்லி நான் சொல்லவில்லை, வேதம் சொல்லியிருக்கிறது, தேவனுடைய வார்த்தை என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்பொழுது சிம்சோனை அவர்கள் தேவன் இடைப்பட்டு சொல்லுகிறார், பல ரசம் புளித்து போன பல ரசம் கூட அருந்தாமல் எனக்காக நீங்கள் காத்திருந்து ஜெபியுங்கள், உங்களுக்கு ஒரு ஆண்மகனை தருவேன் என்று சொல்லி வேதத்தில் தெளிவாக சிம்சோனை பற்றி எழுதப்பட்டிருக்கிறது. அவருடைய தாய் தகப்பன் அதற்காக காத்திருந்தார்கள். சிம்சோனை தேவன் அற்புதமாக அந்த தாய் தகப்பனுக்கு பிள்ளையாக கொடுத்தார்கள். கொடுக்கும் பொழுது சிம்சோன் சிறு பிள்ளையிலிருந்து சிறு பிராயத்திலிருந்து அவரை படிப்படியாக தேவன் தேற்றி தேவன் மிகுந்த உயரத்துக்கு கொண்டரும் பொழுது சிம்சோனுடைய தேவன் என்ன செய்கிறார்? தேவ ரகசியங்களை சிம்சோனிடத்தில் தேவன் இடைப்பட்டு சொல்லுகிறார். சொல்லும் பொழுது அவருக்கு சொன்னார், நீ நல்லாக முடி வளர்த்துக்கொள், உன்னுடைய வல்லமை முடியில் தான் இருக்கிறது, இந்த ரகசியத்தை நீ யாரிடமும் சொல்லக்கூடாது, நீ இந்த உலகத்தில் பெரிய காரியங்களை செய்வார் என்று யார் சொல்லுகிறது? இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். மாமாவும் சொல்லவில்லை, மருமகனும் சொல்லவில்லை, மச்சானும் சொல்லவில்லை, அம்மாவும் சொல்லவில்லை, அப்பாவும் சொல்லவில்லை, பேரனும் சொல்லவில்லை, பேத்தியும் சொல்லவில்லை, இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இயேசு கிறிஸ்து சொல்லும் பொழுது சிம்சோன் காது கொடுத்து கேட்கிறார். அதற்கு பிறகு சிம்சோனுடைய பலத்தை நீங்கள் எல்லாரும் பார்த்திருப்பீர்கள். ஆனால் அதே சிம்சோனை எதிர்பார்த்து தேடிக்கொண்டிருக்கும் பொழுது சிம்சோன் எங்கு போவது எங்கு மறைவதென்று தெரியாமல் போய் ஒரு ஸ்திரியின் மடியில் அவர் தன்னுடைய தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். தேவன் எனக்கு பெரிய வல்லமை தந்திருக்கிறார், தேவன் எனக்கு பெரிய தாளாந்து தந்திருக்கிறார், அந்த வல்லமையும் தேவனுடைய தாளாந்தும் எங்கே அந்த ரகசியம் இருக்கு என்று சொல்லும் பொழுது அவருடைய முடியில் இருக்குது என்று சொல்லி அந்த ஸ்திரியிடம் அவர் தன்னுடைய தேவ ரகசியத்தை வெளிப்படுத்துகிறார். வெளிப்படுத்தும் பொழுது அந்த பெண்மணி இவரிடமிருந்து எல்லாத்தையும் பெற்றுக்கொண்டு விட்டு இலகுவாக சென்று எதிராளிகளிடம், சிம்சோன் இப்படி என்னிடத்தில் வந்திருக்கிறார், அவருக்கு இன்னிடத்தில் தான் தேவனுடைய வல்லமையும் பலமையும் இருக்கிறது என்று சொல்லி என்னிடம் ரகசியத்தை சொல்லிவிட்டார் என்று சொல்லி அந்த பெண்மணி சொன்னதுக்கு இணங்க சிம்சோனை பிடித்தவுடன் விலங்கடித்து அவருடைய முடியை வெட்டுகிறார்கள். வெட்டிய உடனே பெரியோரு போர்த்துகேய காலத்தில் தான் நீங்கள் கட்டிடத்தை பார்த்திருப்பீங்கள், அதை விட பெரிய கட்டிடம் அந்த காலத்தில் இருந்தேன்னு சொல்லி வேத பாதக வரலாறுகள் சொல்லுது. அந்த கட்டிடத்துக்கு கொண்டு போய் சிம்சோனை பெரிய இரும்பு சங்கிலிகள், நீங்கள் பார்க்க மாட்டீர்கள், அவ்வளவு பெரிய இரும்பு சங்கிலிகள், வேதம் சொல்லுகிறது, இரும்பு சங்கிலிகளில் பூட்டு சிம்சோனை செக்காட்ட விடுகிறார்கள். செக்காட்ட விடும் பொழுது சாதாரணமாக விடவில்லை, 2 கண்ணையும் பிடுங்கி விட்டார்கள். பிடுங்கி அந்த கண் பிடுங்கப்பட்ட இரத்தம் வடிந்து கொண்டே இருக்கிறது. அப்படியே சிம்சோன் அந்த இடத்தில் செக்காட்டி கொண்டிருக்கும் பொழுது சிம்சோன் தேவனிடத்தில் அழுகிறார் மனம் வருத்தி. தேவரீர் பரத்திலிருந்து ஒரு விசை எனக்காக மனமிறங்கும் என்று சொன்னார் சிம்சோன். தேவன் எல்லாத்தையும் மன்னித்து மனமிறங்கி சிம்சோனுக்கு பலத்தை கொடுத்தார். பலத்தை கொடுத்த போது விலங்குகளெல்லாம் சங்கிலிகளெல்லாம் உடைந்து விலங்குகளெல்லாம் உடைந்து அந்த கட்டிடமே இடிந்து நொறுங்கி அவ்வளவு பேரும் மடிந்து போனார்கள் என்று வேதம் சொல்லுகிறது. ஆதலால் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், தனிமையில் நான் இருந்தாலும் கூட வேதத்தோடு அதிகமாக பயணப்படுகிறவன், என்னை குறித்து நான் சாட்சி கொடுப்பதற்கு எத்தனையோ விடயங்கள் இருக்கிறது. முதலாவது ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள், எந்த இடத்திலும் தேவ ரகசியத்தை தேவனுக்கு உகந்த மாதிரி நாங்கள் நடக்கும் பொழுது தேவன் எங்களை உயரத்தில் வைப்பார். அதுதான் உண்மை. நான் தேவனோடு அதிகமாக பாரப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறேன். தேவன் என்னை உயர்ந்த அடைக்கலத்திலும் கண்மலையிலையும் வைப்பார். அதே போல் இனி நான் என்னுடைய வன்னிமலத்துடைய யூடியூப்புக்குரிய விடயத்துக்கு வருவோம். என்னுடைய வன்னிமலத்துடைய யூடியூப் காலையிலேயே எழும்பி என்னுடைய காரியங்களுக்கெல்லாம் சென்று விட்டு வந்து நான் அதை திறந்து பார்க்கும் பொழுது 1.6 புள்ளிக்கு கடந்திருக்கிறது. எனக்காக இன்று 2 முதலாளிமார் எனக்காக தேவரீர் யுத்தம் பண்ண வைத்தார். அந்த யுத்தத்தில் என் பக்கம் தேவன் பலத்த கிருபையோடு அந்த முதலாளிமாருடைய முதலாளிமாருக்கு கொடுத்த விடயங்களோடு நான் சுகபலத்தோடு இன்று எல்லா விடயத்தையும் முடித்து கொண்டு நான் சுகபலத்தோடு இந்த பதிவை உங்களுக்கு வைக்கிறேன். நீங்கள் உண்மையிலே உங்களுக்கு கொண்டு சொல்லுகிறேன், நீங்கள் எந்த தேசத்தில் வாழ்ந்தாலும்
நீங்கள் கனடாவில் வாழ்ந்தால் இங்கிலீஷ் உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும். லண்டனில் இருந்தாலும் இங்கிலீஷ் தெரிந்திருக்க வேண்டும். ஆஸ்திரேலியாவில் இருந்தாலும் இங்கிலீஷ் தெரிந்திருக்க வேண்டும். நியூசிலாந்தில் இருந்தாலும் இங்கிலீஷ் தெரிஞ்சிருக்க வேண்டும். அதே போல் பிரான்ஸ் நாட்டில் இருந்தால் பிரெஞ்சை தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஜெர்மன் நாட்டில் இருந்தால் டொச்சை தெரிஞ்சு கொள்ளுங்கள். சுவிஸ் நாட்டில் இருந்தாலும் டொச்சை தெரிஞ்சு கொள்ளுங்கள். ஏன் சொல்லுகிறேன் என்று சொன்னால், மொழி தெரிந்தால் மாத்திரம்தான் நீங்கள் இந்த தேசங்களில் உங்களுடைய சகல விடயத்தையும் பார்த்து உங்களை தக்க வைத்து உங்களை பாதுகாத்து கொண்டு வாழ முடியும். சட்டம் மிக இறுக்கமாக இருக்கிறது. சட்டத்தோடு நீங்கள் போராட வேண்டும் என்று சொன்னால் முழுமையாக உங்களுக்கு மொழியை கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது உங்களை நீங்கள் எல்லா இடத்திலும் பாதுகாத்து கொள்வீர்கள். அதே போல் உங்களுடைய உடல் நலத்துக்காக, உங்களுடைய ஸ்தாபனங்களுக்காக, உங்களுடைய வீடு வாசலுக்காக, எல்லாத்துக்காகவும் வன்னி மலத்துள்ள ஜிபி சார்பில் நான் தேவனிடத்தில் ஜெபித்துக் கொள்ளுகிறேன். எல்லாத்தையும் இன்றைய நாளை தேவன் எனக்கு அற்புதமாய் நடத்தியது போல் உங்களுக்கும் அற்புதமாய் நடத்துவார் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்ளுகிறேன். உங்கள் அன்பு நண்பன். நன்றி, வணக்கம்.